Good morning students. Today we are going to see about modal verbs, அதாவது modal auxiliary verbs. ஏற்கனவே இந்த previous part 14ல நம்ம நடத்தியிருந்தோம். ஓகேயா? இதில் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா impossibility அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம். impossibility அப்படின்னா முடியாது, அதனுடைய மீனிங் not அப்படிங்கிறது நெகட்டிவ் மீனிங். You cannot be serious, we use could not to talk about the past. அதாவது முந்தைய காலத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது cannot or could not. We know it could not be true. இது உண்மை அல்ல, அப்போ இது நெகட்டிவ் மீனிங்கை கொடுக்கறது. He was obviously joying, he could not be serious. இந்த இடத்துல could not அப்படின்னு வந்திருக்குன்னா cannotடும் could notடும், cannotங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், can plus not, could notங்கிறது கேனுடைய பாஸ்ட் டென்ஸ் could, அதோட நாட்டு சேர்த்திட்டோம்னா அது நெகட்டிவ் மீனிங். அடுத்த ப்ராபபிலிட்டி. We can use the model must show we are sure something to be true and we have reasons for our belief. அதாவது ப்ராபபிலிட்டி வேறு, பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வேறு. பாசிபிலிட்டினா இட் மே பி ட்ரூ, அது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது பாசிபிலிட்டி. அடுத்தது ப்ராபபிலிட்டி அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம், அவன் சென்றிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது பாசிபிலிட்டி. ப்ராபபிலிட்டினா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ப்ராபபிலிட்டி. அது உண்மை என்றும் அது நம்பக்கூடியது என்பதும் ப்ராபபிலிட்டி எனப்படும். இட்ஸ் கெட்டிங் டார்க், இட் மஸ்ட் பி குவைட் லேட். இருண்டு கொண்டே இருக்கின்றது, கண்டிப்பாக லேட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதனால் சொல்கிறோம். யூ ஹேவன்ட் ஈட்டன் ஆல் டே, யூ மஸ்ட் பி ஹங்க்ரி. எல்லா நாளும் சாப்பிடவில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும், அதனால் நீ கண்டிப்பாக நீ பசியுடன் இருப்பாய் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி. அப்போ பாசிபிலிட்டி அப்படின்னா இருக்கலாம், ப்ராபபிலிட்டி அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிறது மீனிங். பெர்மிஷன் அப்படின்னா அனுமதி. இதிலக்கன்னா ஐ கேன் ஸ்விம் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி. அடுத்தது பெர்மிஷன் அப்படிங்கிறது கேன் ஐ ஸ்விம், நான் நீந்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெர்மிஷன். ஐ கேன் ஸ்விம் அப்படின்னா அது எதை குறிக்கக்கூடியது, பாசிபிலிட்டி. அல்லது அதை வேறு எது மாதிரி சொல்லலாம் அப்படின்னா கேன் அப்படிங்கிறது எபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஐ கேன் ஸ்விம் அப்படின்னா அது எபிலிட்டி, திறமை. கேன் ஐ ஸ்விம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பெர்மிஷன். கேன் ஐ ஆஸ்க் அ கொஷின், நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா. கேன் வி கோ ஹோம் நவ், நான் போகட்டுமா. குட் ஐ இஸ் மோர் ஃபார்மல் அண்ட் பொலைட் தென் கேன். குட் இஸ் மோர் ஃபார்மல் அண்ட் பொலைட் தேன் கேன். அதாவது குட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸு, பொலைட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். குட் ஐ ஆஸ்க் அ கொஷின், நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா. குட் வி கோ ஹோம் நவ். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் கேன் வி கோ ஹோம் நவ், நாமல் வீட்டுக்கு செல்லலாமா. குட் அப்படிங்கிறது பாஸ்டில் நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறது.